வீரமாமா ஒரு நாள் பட்டணம் போய் ஊர் சுத்தி பார்த்துட்டு வரணும்னு நினைச்சாரு. அதுக்காக தன்னோட கழுத மேல அவரோட பெட்டி எல்லாத்தையும் வச்சு கட்டி பட்டணத்தை நோக்கி நடந்து போனாரு. ரொம்ப தூரம் நடந்தே போன வீரமாமாவுக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே அந்த பட்டணம் போற தெருவுல இருக்கிற ஒரு மரத்தடியில படுத்தாரு. அவரு ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல இருந்த ஒரு கடையில ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அது ஒரு சைக்கிள் வாடகைக்கு விடுற கடை. அங்க என்ன பிரச்சனைன்னு வீரமாமா பார்த்தாரு. அங்கிருந்த கடைக்காரரு வெளியூர்காரவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் வாடகைக்கு சைக்கிள் கொடுக்க மாட்டேன்னு சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அது அங்கிருந்த எல்லா கடைக்காரர்களும் கூட்டமா நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க நின்னுக்கிட்டு இருந்த ஒரு ஆளு அவர்கிட்ட, ஐயா, நான் பக்கத்து ஊர்க்காரன்தான், உங்களுக்கு தெரியாதவன்தான். ஆனா எனக்கு இப்ப என்னோட மனைவிய மருத்துவமனையை கூட்டிட்டு போகணும். தயவு செஞ்சு வண்டி வாடகைக்கு கொடுங்க, நான் முன்பணம் வேணும்னாலும் கொடுத்துடுறேன்னு சொன்னாரு. இத கேட்டும் அந்த சைக்கிள் கடைக்காரரு அவருக்கு சைக்கிள் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. அப்பத்தான் கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம நடந்துகிட்ட இந்த சைக்கிள் கடைக்காரருக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு வீராமாமா நினைச்சாரு. உடனே அந்த சைக்கிள் கடைக்கிட்ட போனாரு. உடனே அந்த சைக்கிள் கடைக்காரரு, வாங்க ஐயா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு. உடனே வீரமாமா, அடடா, நான் வந்தது எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டாரு. உடனே அந்த சைக்கிள் கடைக்காரரு, அதான் நீங்க வளருது தெரியுதே, நான் என்ன குருடனான்னு கேட்டாரு. அதுக்கு வீரமாமா சொன்னாரு, அப்ப என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால இப்ப எனக்கு சைக்கிள் வாடகைக்கு கொடுங்கன்னு சொன்னாரு. அப்பதான் அந்த சைக்கிள் கடைக்காரர் நினைச்சாரு, அடடா, கோவத்துல வார்த்தையை விட்டுட்டமேன்னு. அது வரைக்கும் அமைதியா இருந்த கூட்டம், யோ, நீதான் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சைக்கிள் வாடகைக்கு கொடுப்பேன்னு சொன்னியே, இப்ப இவரு உனக்கு தெரிஞ்சிருக்கு, அவருக்கு வாடகைக்கு சைக்கிள் கொடுன்னு எல்லாரும் சண்டைக்கு வந்தாங்க. சரி, இந்தாங்க, இந்த சைக்கிள் எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாரு. அப்பதான் வீரமாமா சொன்னாரு, உன்னோட சைக்கிள் எனக்கு தேவை கிடையாது. உண்மையாகவே நீ உன்னுடைய தவற உணர்ந்து இருந்தால் மருத்துவ உதவிக்காக கேட்ட அந்த நபரிடம் உன்னுடைய சைக்கிளை வாடகைக்கு கொடு, எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அதை பார்த்து அந்த சைக்கிள் கடைக்காரரு, பேராசையினால இப்படி உதவி செய்யக்கூட தவறிட்டோமே, நம்மள இனிமே இந்த ஊர்ல இருக்கவங்க யாரும் மதிக்க மாட்டாங்க, யாரும் நம்ம சைக்கிள் வாடகைக்கு எடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சு வருத்தப்பட்டாரு. ஈவு இறக்கம் இல்லாம இருந்த சைக்கிள் கடைக்காரரை திருத்தின வீரமாமாவை ஊர் மக்கள் எல்லாரும் வணங்கி சந்தோஷமா வழி அனுப்பி வச்சாங்க. அவ்வளோதான் குழந்தைங்களே, வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட எல்லா பொருளும் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இல்லாதவங்கள ஏளனமா நினைக்க கூடாது. எல்லார்கிட்டையும் மரியாதையாகவும் அன்பாகவும் நடந்துக்கணும் அப்படின்றது தான். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா சுட்டி பிள்ளை தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.